அண்ட் அகெயின் எல்லாரும் திரும்பி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு பியூர் அண்ட் பியூர் எமோஷனல் லவ் ஸ்டோரி. ஸோ எப்போ ஒரு 7 திரும்ப காலனியாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு நம்ம காதல் கொண்டேன். ஸோ அந்த இன்டென்சிட்டி இன்னைக்கு இருக்கிற லவ், பிகாஸ் லவ் த பர்செப்ஷன் ஆஃப் லவ் இஸ் சேஞ்ச், ஒரு டிகேட்குள்ளே மாறி இருக்கு இன்னைக்கு சொசைட்டிலே ஒரு யங்ஸ்டர்ஸ் நடக்குது. ஸோ ஹவ் யூ பிளான் சார், நிறைய பிளான்ஸ் இருக்கு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு? டெஃபினட்டாக எனக்கும் ஒரு ஐ வாண்ட் டு டூ எ லவ் ஸ்டோரி. ஸோ இப்போது மைட் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா காலம் எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது. பட் பை ஆல் எல்லாம் நல்லதாக இருந்ததுன்னா மை நெக்ஸ்ட் வில் பி அ லவ் ஸ்டோரி. சார் செல்வராகவன் சார், சீரியஸாக இந்த வீடியோ பாருங்கள் சார், நம்புங்க கண்டிப்பாக இந்த தடவை நாங்கள் உங்களை ஜெயிக்க வைப்போம் சார். ஒரு தடவை தான் உங்களை தோக்க வச்சிட்டோம், இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சார். தயவு செஞ்சு சார், ஆக்சுவலாக இது ஒரு எமோஷனல் மூமெண்ட் சார். உங்கள் பர்த்டே அன்னைக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டு இந்த பிளேபேக் சார். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கிஃப்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சா ஒரு 1001 தயவு செஞ்சு கொடுங்க சார் ப்ளீஸ் சார். ஒரு எமோஷனல் இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் தேட்டரில் இந்த அட்மாஸ்பியரோட பார்க்கல. சரி, ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு, ஐ மீன் பிளேபேக் வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற ஒரு ஃபீல்காக தான் வந்தோம். ஆனால் என்னோட ஃபேவரட் மூவி 1001. ஜீனியஸ் இஸ் ஆல்வேஸ் ஜீனியஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 1001 ஒரு படம், அதை பற்றி எல்லாருமே உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அது அந்த வந்த டைம்ல ஒரு மிக்சட், ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் பஃபா இருக்கிறவங்களுக்கு வந்து பயங்கரமா பிடிச்சிருந்து, அதே சமயத்துல சில ஒரு இதுவாக இருந்துச்சு, ஒரு ரீசென்ட்மெண்ட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் அதை யூடியூப்ல பாக்குறப்ப அதை வச்சு சீனா பிரிச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணி 3வது கண்ணுன்னு சொல்லி தனியாக ஒருத்தவங்க பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் எல்லாமே ஒரு விஷயங்களா வருது. ஸோ அதை பாக்குறப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம், நீங்க ஃபீல் பண்ணீங்களா? இல்லைன்னா என்ன உங்களோட தாட் எப்படி இருக்கு இப்போ அந்த இதை ஒரு ரீவிசிட் பண்றது? சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணோம். லைக் மேபி கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் இவ்வளோ லேட்டாக அப்ரிஷியேஷன் இருந்தாலும் அது ஒரு கலைஞனுக்கு இருக்க தான் செய்யும். பட் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணி இவ்வளோ கொண்டாடும் போது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் எனக்கு ஆஸ் அ டீம் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாம் நாங்கள் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணோம். ஸோ ஹாப்பி ஒன்லி தட் இட்ஸ் பீன் அப்ரிஷியேட்டட். சோழர்களின் பயணம் தொடரும்னு இருக்குது. செல்வராகவன் கண்டிப்பாக பார்ட் 2 எடுக்கணும், ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 10 வருஷம் முடிய நாங்கள் பார்த்தோம் தேட்டரில். இப்போ வந்து கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு செல்வராகவன் சார் பர்த்டே அன்றைக்கி பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷ் ஹாப்பியஸ்ட் பர்த்டே செல்வராகவன் சார். இது பார்ட் 2 எடுக்கணும், முடிஞ்சால் பார்ட் 1 இன்னும் எல்லா தேட்டரும் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க, அப்போ வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை ஆக்சுவலாக, ஏன்னா சோஷியல் மீடியா அவேர்னஸ் இல்லை. இன்னொன்று ஸ்டோரி வந்து புரியலன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியும் சார். சூப்பர் சார், படம் உண்மையிலேயே செம்ம மாசுங்க, வேற லெவல். இப்போ எவ்வளோ வாட்டி எடுத்தால் கூட பரவாயில்ல சார், இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம். செல்வா சந்தோஷமாக இருக்குது சார். கண்டிப்பாக நீங்கள் இதை விட பெரிய பேங்கை விட திரும்பி வரணும். இங்கே இத்தனை பேர் வந்திருக்கிறது, பார்ட் 2 நீங்கள் எடுத்தீங்கன்னா இதே ஃபேன்ஸ் அப்படியே வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். Given the choice, I'd love to do sequels or anything like that. அது ஒரு மெயினான நீங்க சொன்னதுல இருந்து அது ஒரு பத்தி போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே. ஒரு which actually is what is your instant preference to make 1001 or புதுப்பேட்டை, எந்த ஒரு சீக்வல் வந்து 1001 நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி ஆக்சுவலி இப்போ இதுக்கான ரிசப்ஷன் உங்களுக்கு அந்த யூடியூப்ல இருக்கட்டும், சோஷியல் மீடியால இருக்க ஒரு அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சா? அதுக்கு முன்னாடி ஓகே ஐ ஹேவ் டு ப்ரூவ் திஸ்ன்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம்? ப்ரூவ் பண்ணுறதுன்னு நம்ம ஒன்றும் இல்லை. ஐ லவ் டு டூ இட் as a sequel. and இன்னைக்கு it has become a lot easier. Also it is I'd love to do 1001 will be lot. ஒரு படம் பண்ணுறோன்னு நமக்கு சேலஞ்ச் இருக்கணும் அந்த படத்தில். ஐ திங்க் 1001 நிறையா அந்த கேரக்டர்ஸ் அண்ட் ஹவு வி கோனா ப்ளே இது எல்லாம் பண்ணுறதுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஒரு ஜேர்னி சார், உங்களோட டேரக்டோரியல் ஒரு துள்ளுவதையிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு காதல் கொண்டேன், அப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வர விஷயங்களுக்குள்ள போறப்ப என்னதான் ஒரு ஜானர் இருந்தாலும் அது லவ்ல வந்து ஒரு ஹார்ட்னஸ், ஒரு பிட்டர் ஸ்வீட் ஒரு இது இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மெச்சூரிட்டியா போயிட்டே இருந்திருக்கு. ஒரு அடோலசென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இன்னைக்கு வரைக்கும் மயக்கம் என்ன வரைக்கும் தாண்டி நம்ம வரும்போது, ஸோ உங்களுடைய அந்த லவ் அந்த ஜேர்னி எப்படி சார் ஆக்சுவலி ஒரு வித் செல்வராகவன் சாரோட ரியல் லைஃபுக்கும் அதுக்கும் எப்படி அது அந்த ஜேர்னிக்கு ஏற்ற மாதிரி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே வந்தார் அவர் படங்கள்ல, எப்படி அது ப்ரொஜெக்ஷன்? It's like it reflects நான் காதலை எப்படி பார்க்குறேன், காதல் எப்படி இருக்கணும். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம்ஸ். இல்லை அந்த மனுஷங்க உலகம் ஃபுல்லாக ஒருத்தர் அது இந்த காதல் தான் இல்லை, ஒருத்தர் அன்பாக இருந்தாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். பர்டிகுலர்லி இது வரும்போது ஒரு கப்பலுக்குள்ளே எப்படி லவ் இருக்கணும், ப்ளஸ் ஒரு ரியல் லவ்னு என்ன. ஐ திங்க் இட் எக்ஸ்பிளைன்ஸ் லைஃப் லாட். ஸோ அதோடைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்கு ஐ எம் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். ஸோ ஆஸ் செல்வராகவன் சார், அது ஒரு 2000 இப்போ 2019 ஆல்மோஸ்ட் 20 ஆக போகுது. ஸோ ஹவு யூ சி யோர் செல்ஃப் சார்? பிகாஸ் உங்களோட ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா? ஸோ ஒரு மனுஷனா ஒரு ஃபில்ம் மேக்கராக எப்படி நீங்கள் உங்களை ஒரு டிஃப்ரென்ஸாக எப்படி பார்க்குறீங்க? ஸோ வாட் யூ சி? இட்ஸ் சரியாக சொல்லணுன்னா ஃபிலிம் மேக்கிங் பார்த்துட்டு
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரெக்டான ஒரு இதுதான் சூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொஃபஷன். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கும் எவ்ரிடே வென் வி மேக் மூவிஸ் கற்றுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் அந்த ஸ்ட்ரைவ் இன்னும் அந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமையே இருக்குன்ற ப்ரொஃபஷன் நம்ம சூஸ் பண்ணணுன்றது எனக்கு எப்பயுமே நான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது எனக்கு ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. பட் ஏன்னா லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் சச் அ பிக், இன்னும் நிறையா கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஓகே சார், பிரதர் தனுஷ் சார் வந்து ஒரு இதில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார், மேபி லைக் உங்களோட படம் ஒர்க் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு படங்கள் பண்ணும்போது ஸோ அதில் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகுறேன். ஸோ அதில் இன்வால்வ் ஆகும்போது அந்த கேமரா ஆஃப் ஆகிட்ட பிறகும் எனக்கு அந்த ஒரு இது விஷயங்கள் என்னோட ட்ராவல் பண்ணுறப்ப என்னை சுற்றி இருக்கவங்க அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஆஸ் எ கிரியேட்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு டெப்த்தான ஒரு இன்டெப்த் ஒரு எமோஷனல் ஒரு இன்டென்ஸ் படங்கள் பண்ணுறப்ப ஸோ அதுக்கான விஷயங்கள் இருந்திருக்கா அவங்களை சுற்றி ஒரு அதோட ரிஃப்ளெக்ஷன் அவங்களை சுற்றி இருக்கவங்களை பாதிச்சிருக்கா? இல்லைன்னா வந்து அந்த அது டெஃபினட்டாக பாதிக்கும். ஆனால் அவ்வளோ எமோஷ்னலாக ஒரு சீன் பண்ணிட்டோ அவ்வளோ பண்ணிட்டோ நான் வீட்டுக்கு போகும்போதும் அதோடைய இதில் தான் வரணும். லைக் ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஒய்ஃப் கீதாஞ்சலி, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மூடு டெஃபினட்டாக மூட் ஸ்விங்ஸும் லைக் அந்த கேரக்டர் எதுவும் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். ஸோ அதுலேருந்து அவுட்கம் சரி ஓகே ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு படம் பண்ணலாம் நம்மள ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி தாட். பிகாஸ் நீங்கள் நினைச்சாலுமே திரும்பி மக்கள் உங்ககிட்ட வந்து ஒரு திரும்பி இன்டென்ஸ் எதிர்பார்க்காங்க. நீங்கள் விட்டாலும் அவங்க விட்றதா இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இட் ஷோஸ் ஹவ் மச் மியூச்சுவல் லவ். எனக்கு அவங்க மேலே எவ்வளோ லவ் இருக்குது. லைக் மக்கள் இவ்வளோ அளவுக்கு லவ் பண்ணுறது கொடுத்து வச்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகெயின் வித் யுவர் என்ஜிகே சார், ஸோ ஒரு கண்டிப்பான ஒரு அது எப்படி அது ஒரு எதிர்பார்க்காம சடனாக ஒரு சர்ப்ரைஸாக மக்களுக்கு வந்து ஒரு சூர்யா சார் ஒரு செல்வராகவன் சார் ஒரு யுவன் சங்கர் ராஜா அந்த ஒரு காம்போ அது ஆல்மோஸ்ட் அது எதுவுமே இல்லை, எப்போ வந்தாலும் நாங்கள் ஓகேன்ற மாதிரி தான் மக்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்களை டச் பண்ணியிருக்கீங்க. ஸோ புதுப்பேட்டைன்றது இன்னைக்கு வரைக்குமே அதுக்கான அகைன் லைக் 1011 சொன்ன புதுப்பேட்டை இன்னைக்குமே எல்லாருடைய ஒரு டிவிடி கலெக்ஷன் இருக்குது, இன்னைக்கு வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஸோ அது எப்படி நீங்கள் இதுக்கான இன்ஸ்பிரேஷன் இதுக்கான மெயின் கரு எப்படி உங்களுக்கு சார் தோணுச்சு? ரியல் லைஃப்லேருந்து வந்துச்சா இல்லைன்னா ஒரு எப்படி நீங்கள் நினச்ச ஒரு இல்லை ஆல்வேஸ் நான் அது பொலிட்டிக்கல் படம் பண்ணணுன்றது எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் சார்கிட்ட சூர்யா சார்கிட்ட சொன்னோடனே அவரும் நல்லாயிருக்கு அப்படி பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஜானர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுன்றது ஆசை. ஸோ பொலிட்டிக்கலி ஐ திங்க் வி ட்ரைட் அவர் பெஸ்ட் என்னென்ன படமும் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஹவு டிஃப்ரெண்ட் லைக் இது எப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு இதுலேருந்து ஒரு நார்மல் ஒரு ஒர்க்கிங் ஒரு ஃபார்மராக இருக்கிறாரா எதுவும் தெரியல, பட் அவர் வந்து வாண்ட்ஸ் டு பிகம் ஒரு அச்சீவ் சம் பிகர் பொசிஷன்ன்ற மாதிரி. ஸோ இதில் என்ன கன்வே பண்ணுறோம் ஆக்சுவலி இட்ஸ் கோயிங் டு பி ஃபிக்ஷனல் ஒன் ஆர் இட்ஸ் கோயிங் டு கன்வே சம் மெசேஜ் டு தி ஆடியன்ஸ்? இல்லை வி வாண்ட் எவ்ரி மூவி ஒரு படமும் எங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் டு மூவி இஸ் நாட் டு கன்வே சம்திங். ஐ எம் ட்ரைங் டு ஒரு படம் பண்ணும்போதும் ஒரு I want the audience, I think it will be a nice mind, good feeling. I mean, mind good. Politically, என்னுடைய ஒரு இப்படி பார்க்குறேன் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு படமாக இருக்கும். ஸோ we all worked hard, I think. ஸோ உங்களோட படங்கள் ஒரு ஹீரோ என்னதான் மெயினாக இருந்தாலுமே ஒரு ஹீரோயின் ஒரு 4 சீன் வந்தாலும் 5 சீன் வந்தாலும் ஹீரோ தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு யூ ப்ரொஜெக்ட் விமன் இன் தட் வே. ஸோ இதில் எப்படி அமைஞ்சிருக்கு சார் உங்களுக்கு? ஒரு ராகுல் பிரீத் சிங்கா இருக்கட்டும், சாய் பல்லவியா இருக்கட்டும், ஸோ எப்படி அவங்களோட கேரக்டர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மட்டுமாச்சும் சொல்லுங்கள், கொஞ்சம் ஃபுல்லாக ரிவீல் பண்ணலாம். இல்லை இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். 2 ஹீரோயின் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு ஹீரோயின் இருக்கும்போது நம்ம ஃபுல் இதில் 2 ஹீரோயின்ஸ் இருந்தாங்கன்னா வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஸ்க்ரீன் டைம் ஐ திங்க் டு அலாட். ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமில் வாட் வி கேன் டூ ஐ திங்க் வி ஹேவ் டன் ஜஸ்டிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக நம்ம ஒரு நாட் ஜஸ்ட் அ ஃபில்ம் மேக்கர் எனி ஒன் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கட்டும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு கடைசியாக நடந்த ஒரு 2.5 வருஷங்கள் அந்த 2.5 years நடக்க நம்ம பார்த்துட்டு இருக்க சில விஷயங்கள் பொலிட்டிக்கல் சினாரியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு, அரசியல் பிடிக்காதவங்களுக்கு கூட அது ஒரு பாதிப்பு அமைஞ்சிருச்சு. ஸோ ஹவு க்ளோஸ் ஒரு என்ஜிகேக்கும் இதுக்கும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில்? நாங்கள் எங்களுடைய கடமை செஞ்சுருக்கோம். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். வி ஹவ் டன் அவர் லைக் திங்க் இது என்னுடைய ஒரு பார்வை. லைக் ஒரு படமும் என்னுடைய பார்வை அப்படி மட்டும்தான். நான் இது வந்து பொலிட்டிக்கலி என்னுடைய ஒரு பார்வை அப்படின்னு தான். பட் டஸ் இட் ரிஃப்ளெக்ட் த கரண்ட் சிச்சுவேஷன்? அது ஏன்னா இன்னைக்கு நிறைய படங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு. இல்லை நாங்கள் பண்ணும்போது when we go deep into the film அது படமே அந்த பண்ணுற அது திரும்பி எடிட்டில் பார்க்கும்போதும் திருப்பி அதையே வந்து நாங்கள் we are carrying the movie for 1 year now. Like
ஸோ எங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்றும் தெரியாது, பிளாங்காக தான் ஆகிடும். இப்போ இந்த படம் என்ன இது நாங்கள் எது பார்த்தாலும் வந்து அது இப்போது வந்து நாங்கள் என்னென்ன என்னென்ன மாதிரி வி கேன் ஃபுல்ஃபில் ஆடியன்ஸுக்கு என்னென்ன ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணலாம் அதை தான் யோசிக்க தோணுமே தவிர ஃபிலிம் எப்படி இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் பண்ணியிருக்குமான்னு இப்போ எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது நீங்கள் தான் அது பார்த்து சொல்லணும். ஸோ அகெயின் சூர்யா சார் இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு இந்த ஸ்ட்ரீம் பிரிச்சுட்டு இருக்கும். ஒரு மாஸ் ஹீரோவாகவும் ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுறாரு, அட் த சேம் டைம் வந்து ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ரோலுக்கும் ஒரு செட் ஆகுறாரு. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு, ஏன்னா நீங்களும் சூர்யா சாரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்றது ஒரு மேபி ஒரு டிகேட், ஒரு கண்டிப்பாக ஒரு லாங் ஜேர்னியாகவே இருந்திருக்கும். அப்போ நாங்களே ஒரு இமேஜ் நடக்க போகுதுன்ற நியூஸும் எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் அவரோட கேரக்டர் பண்ணுறப்போ இட் வாஸ் பியூர்லி யுவர் திங் ஆர் யூ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் சூர்யா சார் ஏற்ற இந்த இமேஜ், அது கொஞ்சம் உங்கள் மைண்டை தாக்குச்சா? இல்லை, எனக்கு எப்பயுமே தெரியும் சூர்யா சார் வந்து ஒரு மிக நல்ல நடிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ அவருக்கு வி வாண்ட் டு ஃபுல்ஃபில், அவருக்கே ஒரு ஃபுல்ஃபில் இது மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கணுன்ட்டு ரொம்ப தட்ஸ் ஒரு ரீசன் வி ஒர்க் டுகெதர். ஸோ அவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும் அவருடைய ஆக்டிங் இதுக்கு. இந்த கிவன் இது வரும்போது எவ்ரிபடி நோஸ் ஹவ் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஒரு சீன் ஒரு கண்டென்ட் வந்து ஒரு இப்படி ஒரு நடிகர் வந்து எப்படி அத்தனை உயரத்துக்கு கொண்டு போகிறாரு அவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம். இதில் இட்ஸ் வெரி லேர்னிங் கவ் ஃபார் மீ. நடிகர் நினச்சேன் அவங்களுடைய ஆக்டிங் இதில் அந்த சீனே வந்து மாறுது, அது வந்து இட்ஸ் நியூ டு மீ கம்ப்ளீட்லி. ஸோ அகெயின் கொஞ்சம் என்ஜிகே விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸோட இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, நிறைய ஐடியாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணோம், நம்மளுக்கு ப்ளஸ் இருந்துச்சு, அதுக்கான இது இருந்துச்சு, நம்மளாம் சில விஷயங்கள் மாற்றிக்கலான்றப்ப இன்னைக்கு ஒரு வைடர் பிளாட்ஃபார்ம், ஒரு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் என்ன ஒரு ஃபீல், உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல ஏதாச்சும் ஒரு டேரக்டாக உள்ள ஜம்ப் பண்ணணும், ஏன்னா இங்கே இருக்கிற சென்சார்ஷிப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக இன்னைக்கு வர எல்லா புது ஃபில்ம் மேக்கர்ஸுமே அதோட மோட்டிவோட தான் வராங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பிளான்ஸ் என்னாச்சும் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் நான் பண்ண போகிறேன் ஓடிடி அந்த மாதிரி சொல்லி. இல்லை, வி ட்ரை ஆல் த பிளாட்ஃபார்ம். நெட்டில் இருக்கோ இல்லை மூவி ரொம்ப கஷ்டமாக, ஐ மீன் the industry become tough, the competition is very huge. whereas digital இது ஸ்ட்ரீமிங் வந்து இட்ஸ் ஐ திங்க் யூ ஹேவ் அதோட ப்ளஸ் இருக்கு மாதிரி அதோட மைனஸும் இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க்குன்றது ஒர்க்கு தானே. இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் யார் பார்க்க போகிறாங்க அதுதான் மெயின். அது நம்ம படத்தில் பண்ணுறோமோ இல்லை ஐ திங்க் நம்ம வேலை செய்கிறது சேம் தானே, எடுக்கிறது ஃபிலிம் சேம் தான். ஐ திங்க் இது ஃபிலிம் மேக்கருக்கு அதுவும் டசன்ட் மேக் எனி மச் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களோட எப்படி சொல்கிறது, இப்போ யுவன் சங்கர் ராஜா அண்ட் செல்வராகவன் சார் சொல்லவே வேண்டாம். அது வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த நான் டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியே கிடையாது, சேர்ந்து இருக்கிற மாதிரி. ஸோ யூ லாங் கேப் ஒரு 10 years. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் தாண்டி திரும்பி வரும்போது அதுக்கான எப்படி ஆக்சுவலாக என்ஜிக்கே தான் வரணும்னு ஒரு தாட் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம நினச்சி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஏன்னா நெஞ்ச மறுப்பதிலையும் நீங்கள் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ அது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு கம்மிங் பேக் ஒரு எமோஷனல் நெச்சு ஒரு இது இருந்துச்சா? ஒரு நண்பர்கள் சேர்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. முன்னாடி நாங்கள் பண்ணும்போது இப்போது புதுசாக பண்ணும்போது ரொம்ப என்ன அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த ஒரு வேறு மியூசிக் டைரக்டர்னா அவரை இதுன்னா நான் சொல்லவே வேணாம். யுவானுக்கு இப்படி இருக்குது, இந்த சீன் இருக்குது, இப்படி இருக்குன்னு நான் சொல்லும் போதே அவர் பிடிச்சிருவார். ஓ இப்படி வேணுமா அப்படின்னு, இப்படி பண்ணணும் இல்லையா நம்ம. ஐ திங்க் தட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஈச் அதர் அந்த வேவ் லென்த் அப்படின்வாங்களா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இந்த படத்துக்கும் நாங்கள் ரொம்ப ஐ திங்க் ஆர்ஆருக்கு வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்ட் பிகாஸ் இந்த படத்தில் லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் ரீரெக்கார்டிங். ஸோ ரெண்டு பேரும் ஆல்ரெடி வி த்ரில்டு எப்போ ஆரம்பிக்கலாம் ஒர்க்குன்னு தான் அவரும் கேட்டார் லாஸ்ட் டைம். ஸோ நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த ப்ராசஸ்ஸே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது இல்லைங்களா. அது திங்க் இட்ஸ் தட்ஸ் ஆல் இட். ஸோ உங்களோட அந்த ஒரு கடைசி அந்த புதுப்பேட்டைக்கு அப்புறம் நாங்கள் அப்போ ஒரு புது ஒரு கொலாபரேஷன், அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு திருடா அந்த படத்தில் வந்து மணிரத்னம் சார், ராம்கோபால் வர்மா, சேகர் கபூர் சார் அவங்க வர மாதிரி நீங்கள் யுவன் சங்கர் ராஜா சார், அரவிந்த் கேமரா சினிமாட்டோகிராஃபர் சார் அவங்க எல்லாமே சேர்ந்து ஒயிட் எலிஃபென்ட் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்க நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் இஸ் இட் கோயிங் டு கெட் மெட்டீரியலைஸ்ட் இந்த இப்போ எல்லாமே சேர்ந்து நீங்கள் ஆல்மோஸ்ட். ஸோ அதால் திரும்பி இது நடக்குமா நீங்கள் 3 பேரும் சேர்ந்து உங்கள் ப்ரொடக்ஷன்? இல்லை, நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, டுடேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி தான் நிறைய இருக்குது. நாட் லைக் பிஃபோர். மூவிஸும் ஃபிலிம்ஸு இந்த இது போயிடுச்சு இல்லைன்னு டிஜிட்டல்னு ஆகிட்டுது. அது பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட். அது மூவி மேக்கிங் 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாலே போதும், அதுக்கு கம்பெனி ஆரம்பிக்கணுன்றலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் சார், உங்களோட படங்கள் ஒரு மேக்கிங் அது ஒரு ஜேர்னி லாங்காக இருந்தாலும், ஒரு 1000 ஒருவன் ஒரு புதுப்பேட்டையாக இருந்தாலும், வென்
நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்குது, ஆடியன்ஸ் கிட்டேயும் இருக்குது, உங்களுக்கு அதை பார்க்குறப்ப ஒரு விஷயங்கள். ஸோ சில சமயங்கள் இப்போ நிஜம் மறப்பதிலையாக இருக்கட்டும், ஒரு அந்த ஒரு ஹோல்ட் பேக் ஆகிறப்ப, ஸோ இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன், ஒரு விகர்னஸ், ஒரு இது இருந்திருக்கு. இப்போ எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ ஹவு, பிகாஸ் உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட கிரியேட்டிவ் ஒர்க், உங்களோட ஃபுல் ஒரு ஃப்ரேமாக நீங்கள் பார்த்து பண்ணும்போது அது ஹோல்ட் ஆகுது. ஸோ அகைன் you have to move on to the next one. அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஸோ how you handle, how செல்வராகவன் சார் has changed over the years? இல்லை, பண்ணி தான் ஆகணும். அது நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? we given all the சென்சார் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ we have to move on in life இல்லையா? that is painful process for a director, பட் ஒரு இது சொல்லுவாங்க, லைஃப் goes on அப்படின்ற மாதிரி. we have to carry your responsibilities, everything. we have to move forward. So what you see your change, sir? இப்போ ஏன்னா திரும்பி நான் அங்கேயும் கேட்குறோன்னா செல்வராகவன் சார் வந்து ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபில்ம் மேக்கர், பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் லைஃப், அவரோட ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ நீங்கள் உங்களை எப்படி மாறின மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ வாட், ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் செல்வராகவன் ஃப்ரம் வாட் we saw him in 2005 or 2007, or what people saw around you, உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்? I think I'm the same. I learn இப்போ நிறைய வந்து இன்னும் பெட்டராக, எனக்கு ஒன்றே ஒன்று தான், இன்னும் பெட்டர் ஃபிலிம்ஸ் அடுத்ததுன்னு பண்ணிகிட்டே இருக்கணும். அதை தவிர எனக்கு எந்த எய்மும் இருந்ததில்லை வாழ்க்கையில். ஐ திங்க் அது படம் பண்ணிகிட்டு இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இரஸ்பெக்டிவாக பெரிய படம்னு இல்லை, சின்ன படம்னு இல்லை, குறைஞ்சி அது கண்டினியூஸாக படம் பண்ணாலே ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி. அவ்வளோதான் செல்வராகவனுக்கு தேவையும் கூட. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு இதுக்கு வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள் உங்களை பாதிச்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக பாதிப்பு இல்லாமல் உங்களால் ரிஃப்ளைன் பண்ண முடியாது. ஸோ உங்களை பாதிக்கிற விஷயங்கள் என்ன சார்? ரீசெண்டாக ஒரு சொசைட்டியில் பார்க்கும்போது ஓகே திஸ் ஷுட் நாட் ஹேப்பன், திஸ் ஷுட் கம் டு அன் எண்டுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இல்லை, லாட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் உமன் ஐ திங்க் இட்ஸ் ரியலி அஃபெக்டட். ஐ திங்க் என்னன்னு இல்லை, அது எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ I think government also taking the right process. நல்லா இருக்கும். ஸோ நாங்களும் இந்த சொசைட்டி தானே வாழ்கிறோம், வந்து நாங்கள் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒன் அமாங் பப்ளிக், அது எல்லாமே அது ரியாக்ட் ஆகிறவங்க தானே, அவ்வளோதான் மனுஷங்க. So as a filmmaker, do you think like நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு filmmaker as a thing, is it possible to inject our ideologies to bring in something, ஒரு solution, ஒரு at least ஒரு percentage கொண்டு வர முடியும் நம்ம? இல்லை, அது மக்களாக ஐ திங்க் அவங்களா எடுத்து ஃபிலிம் ஷோல்னா இதுவும் மாற முடியாதுங்க. மக்களாக ஒரு சேஞ்ச், நம்மளே மாறணும், நம்மளா முன் வந்து நம்ம மாறணும். அது வந்து இப்படி இருக்கணும், அந்த இடத்துல அது செய்யக்கூடாது அப்படின்றது தனக்குத்தானே சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸ் அண்ட் மீன் அவங்களுடைய குடும்பங்கள்லாம் சொல்லி வர்ற ஃபீலிங்கே தவிர நாங்கள் வந்து படம் பண்ணி ப்ரீச் பண்ணி வர்ற ஃபீலிங் இல்லை. இது நாங்கள் சொல்ல முடியாது ஆக்சுவலாக, பிகாஸ் வி ஹாவ் டு மேக் மூவிஸ் ஜென்ரலி. படம் வந்து படத்துக்கும் வந்து அதை பார்த்து இது பண்ணதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. மூவிஸை ஜஸ்ட் அதனால தான் அது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். லைக் வி மேக் மூவிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஜானர். பேய் படம் எடுக்கிறோம், அதனால் அது பேய் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அது ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் விட்டு ஒதுக்கிடுறது நல்லது. ஐ திங்க் மாற்றன்றது நம்ம ஒவ்வொரும் நமக்குள்ளே வரணுன்றது என்னுடைய ஒப்பீனியன். இப்போ ஒரு ஜென்ரல் ஒரு தியரி இருந்துச்சு, மணிரத்னம் சாராக இருக்கட்டும், அவரோட இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாரு. அண்ட் அவரே உங்களை அப்ரிஷியேட் பண்ணதால நான் உங்களுக்கு கேட்குறேன். ஜஸ்ட் ஒரு செல்வராகவன் சார் கிட்ட ஒரு ஹாரர் படம் வராதுன்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ பிகாஸ் ஹி இஸ் இன்டு லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ரியாலிட்டி, ஒரு டெப்த், ஒரு இன்டென்சிட்டி. சடனாக உங்களுக்கு அது ஒரு டிரான்சிஷன் எப்படி உங்களுக்கு, வாட் இன்ஸ்பைர்ட் யூ டு மேக் அ ஹாரர் ஃபில்ம்? அதான் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எனக்கு எப்பவுமே ஹாரர் ஃபிலிம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு தீம் வச்சுட்டு அதில் ஹாரர் ஃபிலிம்னு பண்ணும்போது இட்ஸ் வெரி, அந்த ஒரு பர்டிகுலரில் நம்ம நிறைய சுருங்கிடுது இல்லையா? இதுக்குள்ளேயே நம்ம 2 hours படம் எடுத்துகிட்டு போகணும். அந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் அதுக்குள்ளேயே எப்படி காட்ட போகிறோம் அது. ஸோ ஐ லவ் த, ஐ மீன் அந்த படம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஹவ் ஐ ஹேண்டில் அப்படின்னு. ஓகே சார், அபவுட் தி அதர் திங், இப்போ ஒரு என்ஜிகேயோட மேக்கிங் வந்து இட்ஸ் குவைட், ஏன்னா நாங்கள் ஏன்னா இப்போ முந்தி எங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது. இப்போ ட்விட்டரில் பார்க்குறப்ப இங்கே போனால் ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல்லாக சரௌண்ட் ஆகிடுச்சு அந்த ஃபுல்லாக. ஸோ நீங்கள் அந்த ஷூட் பண்ண ஒரு மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த சூர்யா சார் அந்த கை தூக்குற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ எப்படி ஆக்சுவலி வாட் வாஸ் மோர் சேலஞ்சிங் இன் என்ஜிகே? பிகாஸ் எவ்ரி ஃபில்ம் இஸ் அ சேலஞ்சிங் திங். ஸோ என்ஜிகேல உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான இருந்த விஷயம் என்ன? Challenging, like the movie itself is ஒரு படம் வந்து movie itself is a challenging one because it's a lot riding on emotions. ஸோ அந்த ஒரு எனக்கு என்ன ஆசைன்னா என்ஜிகேயில் வந்து அந்த டைம் ஒரு ரன்னிங் லென்த் வந்து
அது எப்போயுமே நான் ட்ரை பண்ணுவேன். அந்த லென்த் வந்து மக்கள் வந்து நந்தகோபாலன், குமரன் பார்க்கணும், சாய் பல்லவி அவங்கள பார்க்கணும், ரகுல் பிரீத் அவங்கள பார்க்காம என்னுடைய கேரக்டர்ஸாக அவங்கள பார்க்கணும். அவங்க நேம்ஸ் லைக் குமரன், வானதி, கீதா, அவங்க நேம்ஸ் மோர் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றது தான் எங்களுக்கு இதில் ஐ திங்க் வி ஹவ் ஒர்க்ட் வெரி ஹார்ட் ஆன் இட். பட் என்ன நீங்கள் அதில் சக்சீட் ஆகிட்டீங்க, நீங்கள் அவங்க எல்லா படங்களையுமே அவங்க கேரக்டர் தான் வெளியில் எங்கள் கூட வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற ஒரு என்ஜிங்கிறதுக்கு ஒரு மற்ற டெக்னீஷியன்ஸ் ஹவ் அபவுட் லைக் ஒர்க்கிங் வித் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை ஐம் பிளஸ்ட் வித் சூப்பர் டீம். சினிமாட்டோகிராஃபர் சிவா வெரி டேலண்டட் அண்ட் ஆர்ட் டைரக்டர் முருகன், ராஜ்முருகன். ஐ திங்க் யூஆர் ஆல் லைக் பிளஸ்ட் வித் வண்டர்ஃபுல் டீம். அதனால் இப்போ யுவன் சங்கர் ராஜா லைக் அந்த மாதிரி நாங்கள் எப்படி ஒரு வைப்ஸ் இருந்ததோ ஆஃப்டர் a long time I felt very comfortable working with Shiva and the art director and cameraman. So I'm blessed to have such a என்ன சொல்கிறது talented team. So what is ஒரு அவுட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ செல்வராகவன் சாரோட லீஷர் டைம் அது ஆக்சுவலி வந்து பிகாஸ் he spends most of the time into writing, reading அந்த மாதிரி. ஸோ உங்களோட இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஒரு அப்பார்ட் ஃப்ரம் யர் ஃபிலிம்ஸ் ஒரு ஃபேமிலி அந்த இது புதுசான நிறைய ஒரு விஷயங்கள், ஸோ எப்படி உங்களுக்கு லைஃப் எப்படி மூவ் ஆகுது? இல்லை நான் நார்மல் தான், எல்லாரும் குழந்தைய பெற்று எல்லா தகப்பன் மாதிரி ஃபீலிங் தான் எங்களுக்கும் இருக்கும். ஸோ லைக் பேக் டு சில்ட்ரன் அண்ட் அவங்களுக்கு கூட ஃபுல்ஃபில்மெண்ட் என்னென்னு அவங்களை எப்படி பார்த்துக்கணும். ஐ லவ் டு ரீட் அண்ட் ஐ லைக் டு சிட் அண்ட் வாட்ச் டிவி. வேதான் நான் ஒன்றும் என்ன ஸ்பெஷலாக. ஸோ வாட் இஸ் த ரீசெண்ட் புக் எனிதிங் லைக் அவங்க பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினச்சது? இல்லை இப்போ இந்த ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கிறதால அந்த டைமில் எதுவும் டைம் கிடைக்கல. ஓகே, ஸோ இதை தாண்டி ஒரு எம்ஜிகே அப்படின்றப்ப உங்களோட எல்லா படங்களுக்குமே ஒரு சீக்வல் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம சொல்ல எதுவுமே முடிய போகிறது இல்லை. ஸோ எம்ஜிகே முடிச்சுட்டு வரப்போ ஆடியன்ஸ் அதை கேட்பாங்க, ஒரு சீக்வல் எங்களுக்கு தேவைப்படுன்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. நாங்கள் நினச்சி இட்ஸ் டூ ஏர்லி டு சே ஒரு படம் வரப்போகுது நீங்கள் பார்த்துட்டு. ஸோ உங்களதுல ஒரு லீட் கேரக்டர்ஸாக தாண்டி ஒரு ஹீரோயினை தாண்டி சடனாக ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் கூட ஒரு படங்கள்ல சடனாக ஒரு கேரக்டர் நடுவில் வந்துட்டு போவாங்க. அவங்க வந்து கடைசியில் நம்ம கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களும் சேர்ந்து தான் நம்ம கூட வெளியில் ஜேர்னி பண்ணுவாங்க. ஸோ இதில் லீட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி அது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுற யாராச்சும் ஒருத்தவங்க இதில் இருக்காங்களா? அந்த மாதிரி இருக்காரு. ஐ திங்க் அது நான் ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு இருக்கட்டுமே. நீங்கள் ஏன் ஃப்ரெண்டுன்னே பார்க்குறீங்க, இந்த படத்தில் தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட். பட் இப்போ நான் சொல்ல விரும்பல, இட் வில் பி a huge surprise நீங்கள் பார்க்கும்போது. ஐ வாண்ட் இட் டு பி a surprise. சொல்லி ஐ திங்க் ஆடியன்ஸ் will have a very nice surprise watching him on the screen with Surya sir. ஸோ நீங்கள் சொல்கிறது ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்போ இன்னைக்கு நான் ஒரு கம்பேரிசன் நான் கொண்டு வரணும். இன்னைக்கு நான் ஒரு பர்சனலாக ஒரு ஃபிலிம் ஒரு ஆடியன்ஸாக ஒரு மலையாளம் சினிமான ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற மம்முட்டி, ஒரு மோகன்லால், அந்த ஒரு இதில் அவங்க சடனாக ஒரு மாஸ் படமும் பண்ணுறாங்க. அடுத்து டக்குன்னு வந்து ஒரு கண்டென்ட் ட்ரிவனாக ஒரு விஷயங்கள் வர்றப்போ அவங்க எல்லாத்தையும் இறங்கி அவங்க அதை செஞ்சு அந்த கண்டென்ட்டாகவும் ஒரு அந்த ஒரு கேரக்டராகவும் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. யூ திங்க் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ஒரு விஷயங்கள் மாறிட்டு வருது நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நான் மாஸில் தான் நான் ஜெயிக்க முடியுன்றவங்க மாஸ் கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ தேர் நாட் சரண்டரிங் தெம்செல்ஃப் டு டேரக்டர்ஸ் லைக் யூ. ஸோ அதை ஹவ் யூ see the scenario currently எப்படி போயிட்டு இருக்கோம்? அது அவங்கவுங்களுடைய தனியான விஷயம். It is now I'm not anybody to say comfortable what they are doing, people are doing. மாஸாக பண்ணுறதும் படம் தான். லைக் அதே நேரத்தில் கிளாஸ் இதுன்னு கிளாஸு மாசுன்னு எனக்கு பிரிக்க இஷ்டம் இல்லை படத்தை. எவ்ரி திங் இஸ் எ மூவி. எனக்கு நான் போய் பார்க்கும்போது ஐ லைக் டு கிளாப் அண்ட் சேர் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த ஒரு இதை எடுத்துட்டாலே போதும். அவங்க மாசு கிளாஸ்ன்னு ஏன் பிரிக்கணும்? எவ்ரி திங் இஸ் எ மூவி. ஒரு மூவி லைக் என்டர்டெயின்மெண்ட், அதுதான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பேர் வச்சாங்க. மாசு கிளாஸ்ன்னு பிரித்தது நம்ம தான். ஐ திங்க் அது வேண்டாம். படமாக பார்த்தா ஐ திங்க் ஐ பி ஹாப்பி. எங்களை we have worked very hard. இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். உங்களுக்கு படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். படம் உங்களுக்குமாகவே மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஹோப் யூ லைக் த ஃபிலிம். தேங்க்யூ.